பேங்கிங் லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்ல பார்ட் 2ல இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆஷ்பெரி ரயில்வே கம்பெனி வெர்சஸ் ரிச்சி. இது வந்து கார்ப்பரேட் லால ஒரு முக்கியமான கேஸ் லாவா இது பார்க்கப்படுது. எதுக்காகன்னா, அல்ட்ரா வைரஸ் டாக்டரைனை டிஃபைன் பண்ணது இந்த கேஸ் லால தான். என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு கம்பெனி வந்து ஃபார்ம் ஆகுறாங்க அப்படின்னா மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் ஒன்னு இருக்கும். இந்த காரணத்திற்காக தான் இந்த கம்பெனி வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல என்னென்னலாம் எழுதி இருக்கோ அதன் படிதான் ஒரு கம்பெனி செயல்படணும். அதில் எழுதாத ஏதாவது ஒரு வேளையில் செயல்பட்டா அது வந்து அல்ட்ரா வைரஸ், அதாவது பியாண்ட் த பவர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா அது வந்து வாய்டு. மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்ல என்ன எழுதி இருக்கோ அதுதான் நடக்கணும். அதை தாண்டி ஏதாவது நடந்தா அது வாய்டு ஆயிடும்னு சொல்றாங்க. இப்போ இந்த கேஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, ஆஷ்பெரி ரயில்வே கேரேஜ் அப்படின்றது ஒரு கம்பெனி. இவங்க எம்ஓஏல என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னா, ரயில்வே கேரேஜ் அண்ட் வேகன்ஸ், அதாவது ரயில் பெட்டிகளை வாடகைக்கு விடுறது, அதை முழுமையா விற்கிறது, அதை செய்யறது, இதுதான் இவங்களோட வேலை. அது இல்லாம ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரா இவங்க இதை ரிப்பேர் பண்ணுவாங்க கான்ட்ராக்ட் எடுத்து. இதுதான் இவங்களுடைய வேலை. இதுக்காக இந்த கம்பெனி உருவாக்கப்பட்டது. ஆனா ரிச்சி அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டி கூட சேர்ந்துட்டு இந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பெல்ஜியம்ல நடக்கக்கூடிய ஒரு ரயில்வே லைனுக்கு பினான்ஸ் பண்ணுவாங்க. எங்க கிட்ட அதிகமா பினான்ஸ் இருக்கு, நாங்க பினான்ஸ் பண்றோம்னு. அப்ப ஷேர் ஹோல்டர் என்ன சொல்றாருன்னா, எம்ஓஏல இதெல்லாம் கொடுக்கவே இல்லை. ரயில்வே கம்பெனிக்கு பினான்ஸ் பண்றது ஒரு செக்ஷனே இல்லையே, நீங்க எப்படி இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கோர்ட்ல கேஸ் போட உடனே கோர்ட் என்ன சொல்லுவாங்க, இவங்க போட்ட கான்ட்ராக்ட் வாய்டு இல்ல, வாய்டு ஆப் இனிஷியோ. ஸ்டார்டிங்ல இருந்தே இது செல்லாம போகும். என்ன காரணம்னா, எம்ஓஏல இவங்க குறிப்பிடாத வேலையை செய்யறாங்க ஒண்ணு. ரெண்டாவது, இவங்க செய்யக்கூடிய வேலை ஷேர் ஹோல்டர்ஸால உறுதிப்படுத்தவும் படல. இது அல்ட்ரா வைரஸ் ஆக்ட், இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. அதாவது பியாண்ட் த பவர்ஸ். இதுதான் ஆஷ்பெரி ரயில்வே கம்பெனி கேஸ். அடுத்த கொஸ்டின், டாக்ட்ரைன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ். டாக்ட்ரைன் ஆஃப் கன்ஸ்ட்ரக்டிவ் நோட்டீஸ் அப்படின்னா என்னன்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலுமே, ஒவ்வொரு என்டிட்டி, ஒவ்வொரு நிறுவனமும் அவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கு. எதை பத்தி? இப்போ ஒரு கம்பெனி எப்படி செயல்படுறது அப்படின்ற நாலேஜ் எல்லாத்துக்குமே இருக்குதுன்னு கன்சிடர் பண்றாங்க. எக்ஸாம்பிள், ஒரு சட்டம் வந்து போடுறாங்க ஐபிசில. ஏங்க இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்கன்னு ஒருத்தர் தப்பிக்க முடியாது. ஏன்னா லா எப்படி பிரிசியூம் பண்றாங்கன்னா, அந்த கெசட்ல எப்போ போட்டாங்களோ, பப்ளிக் டாக்குமெண்டா அது வந்துச்சோ, நியூஸ் பேப்பர்ல எல்லாம் கொடுத்தாங்களோ, அன்னைக்கே எல்லா மக்களுக்கும் இந்த சட்டம் வந்து தெரிஞ்சிருச்சுன்னு லா பிரிசியூம் பண்ணிக்கும். எனக்கு இப்படி ஒரு சட்டம் இருக்குதுன்னே தெரியாதுங்கன்னு நான் தப்பிக்க முடியாது. அதே போல ஒரு கம்பெனி இருக்குன்னா, ஒரு கம்பெனியோட எதுக்காக இந்த கம்பெனி ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி இது ஒவ்வொரு தனிநபருக்கும் ஒவ்வொரு நிறுவனத்துக்கும் தெரியணும். தெரியாம நான் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிட்டேன், தெரியாம நான் கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிட்டேன்னு சொல்லவே முடியாது. அப்போ மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன் அண்ட் ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன் அப்படின்னா ரெஜிஸ்டர் கீழே இது இருக்கு. இதை வாங்கி ஒவ்வொருத்தரும் படிச்சு பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் கேளுங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஒரு பேங்க் கிட்ட போய் அப்ரோச் பண்றாங்க. என்னன்னு, சார் நீங்க வந்து எங்களோட ரியல் எஸ்டேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க, நிலம் எல்லாம் வித்து தீந்துரும், ஒரு நல்ல லாபம் கிடைக்கும், உங்களோட பேங்க்கும் நல்லா வளரும், நாங்களும் நல்லா வளருவோம், வாங்க சார் என்டர் ஆகலாம்னு சொல்லி ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து ஃபியூச்சர்ல வாய்ட் ஆயிடும். ஏன் வாய்ட் ஆயிடும்னா, கோர்ட் என்ன சொல்லுது, ஒரு பேங்க் அப்படின்னா இண்டிவிஜுவலுக்கு கடன் கொடுக்கறது மட்டும்தான் அவங்க வேலை. ஆனா நீங்க கடன் வாங்கல, அவங்களை இன்வெஸ்ட் பண்ண சொல்லி கேட்கறீங்க. இன்வெஸ்ட் பண்றது அப்படின்றது அவங்களுடைய இதுல கிடையவே கிடையாது. அவங்களோட மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன்லயோ ஆர்டிகல் ஆஃப் அசோசியேஷன்லயோ கிடையாது. அப்போ நீங்க கான்ட்ராக்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க தான் அவேரா இருக்கணும். இந்த கம்பெனிக்கு வந்து என்னென்ன லிமிடேஷன்ஸ் இருக்கு, இதோட எம்ஓஏ என்ன, ஏஓஏ என்ன, இந்த கம்பெனி இல்ல இந்த பேங்க் எதுக்காக தொடங்கப்பட்டதுன்னு போடப்பட்ட தனி நபருக்கும் அந்த நிறுவனத்துக்கும் தான் நாலேஜ் இருக்கணும். அந்த கம்பெனி வெளிப்படையா சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இந்த எம்ஓஏவும் ஏஓஏவும் ஒரு பப்ளிக் டாக்குமெண்ட், யாரு போய் கேட்டாலும் இதை கொடுப்பாங்க. அப்போ நீங்க தான் அதை வாங்கி பார்க்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் கம்பெனிஸ்ல போய் கேட்டாலே கொடுத்துருவாங்க. அப்போ நீங்க வாங்கி பார்த்து நீங்க டிசைட் பண்ணிட்டு தான் இந்த இடத்துக்கே நீங்க இன்வெஸ்ட் பண்ண வந்திருக்கணும். நான் முன்னே கான்ட்ராக்ட் போட்டுட்டேன், இப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு நீ வந்து கேட்க கூடாதுன்னு சொல்றாங்க. சரிதானே? இது வந்து செக்ஷன் 399 ஆஃப் கம்பெனிஸ் ஆக்ட்ல சொல்றாங்க.
பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949 சொல்றாங்க MOA AOA பத்தி. அடுத்த கொஸ்டின், ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு ப்ரௌச்சர் மாதிரி. ஒரு கம்பெனி வந்து ஷேரை வந்து சேல் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அவங்க ப்ராஸ்பெக்டஸை மக்களுக்கு தெரியப்படுத்தணும். எங்க கம்பெனி இப்படிதான், எங்க கம்பெனி இந்த மாதிரியான லாபத்தை போன வருஷம் ஈட்டி இருக்கு, ஃபியூச்சர்ல எங்களுக்கு இந்த பிளான் இருக்கு, இப்போதைக்கு நாங்க இந்த பிசினஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதை டேக் ஓவர் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னு அவங்களோட ப்ராஸ்பெக்டஸை பப்ளிக்கா கொடுக்கணும். அப்போதான் மக்கள் வந்து அதை வாங்கி பார்த்துட்டு அதுல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு ப்ராஸ்பெக்டஸ். ப்ராஸ்பெக்டஸ்னா ப்ரௌச்சர். ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் அப்படின்னா என்னன்னா ஒரு கம்பெனி காமன் பப்ளிக்கு ஷேரை விற்க விரும்பல. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் இவங்க ஷேர் வந்து சேல் பண்ண விரும்புறாங்க. அப்போ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் சேல் பண்ண விரும்புறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராஸ்பெக்டஸை எடுத்து பார்க்க அனுமதி உண்டு, வேற யாருக்கும் கிடையாது. புரியுதா? ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் கேளுங்க. என்னன்னா ஒரு கம்பெனி 10 கோடி ரூபாய் அந்த கம்பெனிக்கு தேவை. அதுக்காக அவங்க ஷேரை வந்து கொடுக்கலான்னு இருக்கிறாங்க. எங்க ஷேரை வந்து வாங்கிக்கோங்க, நீங்க 10 கோடி எங்களுக்கு பணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஷேரை சேல் பண்றாங்க. அப்படி சேல் பண்ணும்போது ஜெனரல் பப்ளிக் வாங்குறது கிடையாது. இப்போ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் வச்சிருக்கவங்க மட்டும்தான் இதை வாங்கணும், அப்படி இல்லைன்னா ரிலிஜியஸ் பர்சனாலிட்டி மட்டும்தான் வாங்கணும், இல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வாங்கணும்னு சொல்றது பிரைவேட் பிளேஸ்மெண்ட். இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் மட்டும்தான் வாங்கணும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும்தான் அந்த ப்ராஸ்பெக்டஸை தெரியப்படுத்துவாங்க. அவங்க எங்க போய் கேட்கணும்னா ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கம்பெனிஸ்ல போய் கேட்டா இந்த ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் கொடுப்பாங்க. அதுல வந்து இவங்க பாத்துக்கலாம். அதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னா கம்பெனியோட பினான்சியல் ஹெல்த் எப்படி இருக்கு, எவ்வளவு அமௌண்ட் அவங்களுக்கு தேவைப்படுது, இதோட டிரெக்டர் எவ்வளோ, ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா காம்பன்சேஷன் எவ்வளவு வரும், அப்புறம் பிரைவேட் பிளேஸ்மெண்ட் அதுக்கான கண்டிஷன்ஸ், இது எல்லாமே எழுதியிருப்பாங்க. இதுதான் ஸ்டேட்மெண்ட் இன் லியூ ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ் சொல்லி சொல்றாங்க. சரிதானே? அடுத்த கொஸ்டின், கால் ஆன் ஷேர்ஸ். கால் ஆன் ஷேர்ஸ் அப்படின்னா என்னன்னா இத கால் மணி அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 49 சொல்லியிருக்காங்க கால் ஆன் ஷேர்ஸ். என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு கம்பெனி வந்து ஷேரை கொடுக்குறாங்க. அந்த ஷேரோட விலை வந்து 100 ரூபாய். ஆனா அவங்களே என்ன சொல்றாங்க, நீங்க 100 ரூபாய் கொடுத்து இப்போ நீங்க ஷேரை வாங்கணும்னு அவசியம் கிடையாது, 50 ரூபாய் கொடுத்து இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஷேரை கொடுக்குறேன். அப்போ 100 ரூபாய் மதிக்கத்தக்க ஒரு ஷேரை 50 ரூபாய் கொடுத்து வாங்கி வச்சுக்கிறது. ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த கம்பெனிக்கு வந்து பணம் தேவை. அப்போ என்ன சொல்றாங்கன்னா நீங்க வந்து 50 ரூபாய் பேலன்ஸ் தரணும், அதுல 20 ரூபாய் அடுத்த 30 நாளுக்குள்ள கொண்டு வந்து கட்டுங்க அப்படின்னு இருக்கக்கூடிய ஷேர் ஹோல்டர் எல்லாத்துக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க. அப்போ ஒரு ஷேர்ல ஒரு கம்பெனில ஒரு 1000 பேர் ஷேர் ஹோல்டரா இருந்தாங்கன்னா 1000 பேருக்கும் அந்த நோட்டீஸ் அனுப்புவாங்க. எவ்வளவு தொகை வேணுமோ அதை வாங்கிப்பாங்க. இந்த மாதிரியான காலான் ஷேர்ஸ்ல எப்படி வரும்னு கேட்டீங்கன்னா ஒரு ஷேர் வந்து வாங்கும் போதே முழுசா பணம் கொடுத்து வாங்காம பார்ட்லி பெய்டா இருந்தா மட்டும்தான் பேலன்ஸ் அமௌண்ட்டை வசூல் பண்றது தான் கால் ஆன் ஷேர்ஸ் சொல்றாங்க. 30 நாளுக்குள்ளார அவங்களுக்கு டெட்லைன் கொடுக்கணும், அதுக்குள்ள பணத்தை கட்டணும். அப்படி கட்டலன்னா அதுக்கான பெனால்டி போட்டு கட்டணும். அப்படியும் கட்டலன்னா ஷேரை கேன்சல் பண்ணிடுவாங்க. சரிதானே? அடுத்த கொஸ்டின், கைண்ட்ஸ் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட், அதாவது புறக்குறிப்பின் வகைகள். என்டோர்ஸ்மெண்ட் வகைகள் என்னென்ன இருக்குன்றாங்க. இந்த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு, ஒரு செக்கா, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா, இல்ல ப்ராமிசரி நோட்டா, இதுதான் முதல்ல ஒரு நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றாங்க. இத மத்தவங்களுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு வேணான்னு இந்த ஓனர்ஷிப்பை மத்தவங்களுக்கு டிரான்ஸ்பர் பண்றோம் இல்ல, அப்போ டிரான்ஸ்பர் பண்ணும்போது கையெழுத்து போட்டு தான் டிரான்ஸ்பர் பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ என்டோர்ஸ்மெண்டோட வகைகள் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நீங்க டிரான்ஸ்பர் பண்ணிட்டீங்கன்னா அவங்க அமௌண்ட்டை கிளைம் பண்ணிக்குவாங்க. புரியுதுதானே உங்களுக்கு? பிளாங்க் என்டோர்ஸ்மெண்ட். ஃபர்ஸ்ட் பிளாங்க் என்டோர்ஸ்மெண்ட் அப்படின்னா இதை யாருக்கு வேணாலும் நீங்க கொடுக்கலாம்னு சொல்லி கையெழுத்து போட்டு கொடுக்கறது. ஸ்பெஷல் என்டோர்ஸ்மெண்ட், இவங்களுக்கு தான் நீங்க கொடுக்கணும்னு ஸ்பெசிஃபிக்கா கொடுக்கறது. ரெஸ்ட்ரிக்டிவ் என்டோர்ஸ்மெண்ட், அதாவது அதை லிமிட் பண்றது, யூஸ் பண்றதுக்கு இல்ல டிரான்ஸ்பர் பண்றதுக்கோ லிமிட் பண்றதுக்கு பேரு ரெஸ்ட்ரிக்டிவ் என்டோர்ஸ்மெண்ட். கண்டிஷனல் என்டோர்ஸ்மெண்ட், இதை வந்து நீங்க அடையணும்னா இந்த கண்டிஷனை நீங்க கண்டிப்பா ஃபுல்ஃபில் பண்ணிருக்கணும்னு சொல்றது. அடுத்து சான்ஸ் ரீகோர்ஸ் என்டோர்ஸ்மெண்ட், லையபிலிட்டி வந்து லிமிட் பண்ணிக்கிறது. அதாவது என்டோர்ஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துட்டேன், மேல் சொன்ன எல்லாத்துலயும் ஏதாவது பிரச்சனை டிஸ்ஆனர் ஆச்சுன்னா அவர் தான் பொறுப்பேற்றுக்குவாரு.
இதுல டிஸ்ஹானர் ஆச்சுன்னா நான் பொறுப்பே கிடையாதுப்பா அப்படின்னு கையெழுத்து போட்டு கொடுக்கறது தான் சான்ஸ் ரீகோர்ஸ் என்டோர்ஸ்மெண்ட். இதுதான் கைண்ட்ஸ் ஆஃப் என்டோர்ஸ்மெண்ட். அடுத்த கொஸ்டின் ரூல் இன் கிளேட்டன்ஸ் கேஸ். இது நம்ம போன வீடியோலயே பார்த்துட்டோம். அடுத்தது கலெக்டிங் பேங்கர் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின் கலெக்டிங் பேங்கர், வசூலிக்கும் வங்கியர் அப்படின்னு தமிழ்ல சொல்றாங்க. இந்த கலெக்டிங் பேங்கரோட ரோல் வந்து செக்ஷன் 131ல சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி. அதுவும் இல்லாம பேங்கிங் ரெகுலேஷன்ஸ் ஆக்ட் 1949லயும் இந்த கலெக்டிங் பேங்கர் பத்தி சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்றேன் கேளுங்க. இப்போ எனக்கு வந்து ஒருத்தர் 10,000 ரூபாய் பணம் தரணும். அவர் பணமா கொடுக்கல, செக்கா கொடுத்துட்டாரு. இந்தாங்க செக், நீங்க வச்சுக்கோங்க. நான் என்ன பண்றேன், அந்த செக்கை எடுத்துட்டு போயிட்டு நான் ஒரு அக்கௌண்ட் வச்சிருப்பேன் இல்லையா ஒரு பேங்க்ல, என்னோட பேங்க்ல போயிட்டு இந்த செக்கை கொடுக்குறேன். இந்தாங்க எனக்கு இந்த செக்கை வச்சுக்கிட்டு 10,000 ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, இதுதான் கலெக்டிங் பேங்க். நான் போய் கலெக்ட் பண்றேன் இல்லையா என்னோட பேங்க்ல, இதுதான் கலெக்டிங் பேங்க். இந்த பேக்ரவுண்ட்ல என்ன ப்ராசஸ் நடக்கும்னா, அவங்க என்னோட பேங்க் யார் வந்து எழுதி கொடுத்தாரோ அவரோட பேங்க் கிட்ட கேட்பாங்க, இவர் அக்கௌண்ட்ல இந்த மாதிரி ஒரு செக் வந்திருக்கு, இவரோட அக்கௌண்ட்ல உண்மையாவே 10,000 ரூபாய் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்படி அவரோட யாரு வந்து எனக்கு செக் கொடுத்தாரோ அவரோட பேங்க்ல இருக்கக்கூடிய ஃபண்டை என்னோட பேங்க்குக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ என்னோட பேங்க் அந்த பணத்தை ஓகேன்னு எனக்கு கொடுப்பாங்க. புரியுதா? இதுதான் கலெக்டிங் பேங்கர் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னாடி நடக்கிற ப்ராசஸ் இதுதான். ஒருவேளை அவர் கொடுத்த செக்கை கொண்டு போய் நான் என் பேங்க்ல கொடுக்குறேன், என் பேங்க்ல இருந்து அவங்க பேங்க்ல பணம் கேட்கறாங்க, அப்படி பணமே இல்லைன்னா அதுதான் டிஸ்ஹானர் ஆஃப் செக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரியா? இது சொல்ற செக்ஷன் என்ன அப்படின்னா, இந்த கலெக்டிங் பேங்கிங்கோட ரோல் இந்த செக்ஷன் 131 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல சொல்றாங்க. சரிதானே? டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல், டிஆர்டின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. இப்போ இருக்கக்கூடிய கேஸ் எல்லாம் கோர்ட் வந்து எடுத்து நடத்தினாங்கன்னா, ஒரு நாள் கூட லீவ் இல்லாம எடுத்து நடத்தினா இதை கம்ப்ளீட் பண்ண 400 வருஷம் ஆகும். 400 இயர்ஸ். நான் சொல்லல, இதை வந்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் சொல்றாரு. அந்த அளவுக்கு கேஸ் வந்து லோயர் கோர்ட்லயும் ஹை கோர்ட்லயும் சுப்ரீம் கோர்ட்லயும் குவிஞ்சு கிடக்கு. அப்போ இந்த டெப்ட் ரெக்கவரி, ஒருத்தன் கடன் கொடுத்தான் அவன் வந்து திருப்பி கொடுக்கல, இந்த விஷயத்தெல்லாம் இன்னும் சேர்த்துக்கிட்டே போனா கோர்ட்டுக்கு பெரிய பர்டன் ஆயிடும். அதுக்காக தான் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல் டிஆர்டின்னு ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல் பாடி. எதுக்கு கீழேன்னா RDDBFI ஆக்டுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா ரெக்கவரி ஆஃப் டெப்ட்ஸ் டியூ டு பேங்க்ஸ் அண்ட் ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆக்ட் 1993. இப்போ வந்து இது எப்படி மாத்திட்டாங்கன்னா டெப்ட் ரெக்கவரி ஆக்ட்னு மாத்திட்டாங்க, ஷார்ட்டா இருக்கிற மாதிரி. சரியா? இவங்களோட வேலையே என்னன்னா, ஒரு பேங்க் வந்து ஒருத்தருக்கு கடன் கொடுக்குது, வீடு கட்டுறதுக்கு 50 லட்சம் பணம் கொடுக்குது. அவரால் வந்து தொடர்ந்து 50 லட்சத்தை வந்து கட்ட முடியல, ஏதோ ஒரு வகையில டிஃபால்ட் பண்றாரு. முதல் மாசம் கட்டல, 2வது மாசம் கட்டல, 3வது மாசம் கட்டல, 6வது மாசம் கட்டல, 7வது மாசம் கட்டல, விட்டுறாரு. அப்போ பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா, நேரா போய் அவரோட வீட்டுல சத்தம் போட தான் முடியுமே தவிர பறிமுதல் பண்ண முடியாது. அவர் வீட்டுக்கு போய் சத்தம் போடுறதுக்கு கூட பேங்க்குக்கு உரிமை இல்லை, கேட்கறதுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. ஆனா இப்போ வந்து பேங்க்ல இருக்கிறவங்க அப்படி பண்றாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பேங்க் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனலுக்கு போகணும், அங்க போய் ஃபைல் பண்ணணும். ஐயா, நான் இந்த பேங்க்ல இருந்து வர்றேன், இந்த ஆளுக்கு வந்து நான் கடனை கொடுத்தேன், இவர் வந்து சரியா கட்டல அப்படின்னு சொல்லி நான் முதல்ல ஒரு அப்ளிகேஷனை ஃபைல் பண்ணணும். அப்போ டிஆர்டி என்ன பண்ணுவாங்க, நான் கடன் வாங்கியிருந்தா எனக்கு வந்து நோட்டீஸை இஷ்யூ பண்ணுவாங்க, நேர்ல கிளம்பி வா அப்படின்னு. நான் நேர்ல கிளம்பி போறேன் அப்படின்னா அங்க வந்து ப்ரொசீடிங்ஸ் நடக்கும். அப்போ டிஆர்டி வந்து ஒரு ஆர்டர் போடுவாங்க. என்னால கட்டவே முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா டிஆர்டி ஆர்டர் போடுவாங்க, இவங்களோட வீட்டை வந்து நீங்க பறிமுதல் பண்ணிக்கங்க, ரெக்கவரி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி பேங்க்குக்கு ஒரு ரெக்கவரி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. அதை வச்சு ரெக்கவரியை இவங்க எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இதுதான் டெப்ட் ரெக்கவரி ட்ரிபியூனல், கடன் வசூலிக்கும் தீர்ப்பாயம். புரியுதா? அடுத்து கிராசிங் ஆஃப் செக், இது நம்ம போன வீடியோல பார்த்துட்டோம். இப்போ கிரிமினல் லைபிலிட்டி ஆஃப் டிஸ்ஹானர் ஆஃப் செக், இதை பார்க்கிறோம். செக் வந்து நான் ஒருத்தருக்கு கொடுக்குறேன், என்னோட செக் டிஸ்ஹானர் ஆயிடுது அப்படின்னா என் அக்கௌண்ட்ல பணமே இல்லை, இதுதான் டிஸ்ஹானர்னு சொல்றாங்க. இந்த டிஸ்ஹானர் ஆஃப் செக் வந்து செக்ஷன் 138 ஆஃப் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட்ல சொல்றாங்க. செக்கை மிஸ்யூஸ் பண்றது, செக் மூலமா ஒருத்தரை ஏமாத்துறது, இதன் மூலமா எல்லாம் பண்ணா இது தப்புன்னு சொல்றது செக்ஷன் 138. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, முதல்ல லையபிலிட்டி இருக்கணும்.
நான் வந்து ஒருத்தருக்கு பணம் கொடுக்க வேண்டியதா இருக்கணும். அப்போ நான் வந்து ஏமாத்திடுறேன். நான் ப்ராப்பரா கடன் வாங்கியிருக்கேன், ப்ராமிசரி நோட்டோட இல்ல பேங்க்ல கடன் வாங்கியிருக்கேன்னா நான் அந்த செக்கை ப்ராப்பரா எழுதி கொடுக்கணும். எனக்கு லையபிலிட்டி இருக்கு, நான் கொடுக்குறேன். இதுவே யாராவது ஒருத்தவங்க பர்த்டேன்னு என்கிட்ட வர்றாங்க, நான் வந்து பர்த்டேவா இந்த கிஃப்டா இந்த செக்கை வச்சுக்கோன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ அவங்க என் மேல சூ பண்ண முடியாது. புரியுதா? பர்த்டேவா இருக்கு, ஒரு கிஃப்டா கொடுக்குறேன், எனக்கு லையபிலிட்டியே இல்லாம நான் ஃப்ரீயா கொடுக்குறேன் ஒருத்தருக்கு அப்படின்னா என் மேல எந்த விதமான கிரிமினல் டிஸ்ஹானரும் பண்ண முடியாது. ஆனா எனக்கு லையபிலிட்டி இருக்கு, நான் 1ஆம் தேதி ஆனா கண்டிப்பா பணம் 5000 கட்டணும், கட்டல, அதுக்காக செக் கொடுக்குறேன், அப்போ மட்டும்தான் என் மேல சூ பண்ண முடியும். புரியுதா? சரி, இப்போ லையபிலிட்டியோட இருக்கணும் ஒண்ணு. ரெண்டாவது வந்து செக் வந்து கண்டிப்பா டிஸ்ஹானர் ஆயிருக்கணும். இன்சபிஷியன்ட் ஃபண்டோ இல்ல அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண அக்கௌண்ட்டுக்கு நான் செக் எழுதி கொடுத்திருந்தாலோ இல்ல பேமெண்ட்டை வந்து ஸ்டாப் பண்ணி வைங்க கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு சொல்லி இருந்தாலோ இதுதான் டிஸ்ஹானர் ஆஃப் செக். அப்படி இருக்கும்போது என்கிட்ட யார் செக் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட நான் நோட்டீஸ் கொடுக்குறேன். 30 நாள் வந்து நோட்டீஸ் அவங்களுக்கு கொடுக்குறேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நோட்டீஸ் வாங்கி எனக்கு வந்து ப்ராப்பரா அமௌண்ட் செட்டில் பண்ணணும். அப்படி ப்ராப்பரா அமௌண்ட் செட்டில் பண்ணல அப்படின்னா நான் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நான் ஒரு கேஸை ஃபைல் பண்ணுவேன். ஃபைல் பண்ணேன் அப்படின்னா யார் எனக்கு இந்த செக்கை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு 2 இயர்ஸ் இம்ப்ரிசன்மெண்ட், அதுவும் இல்லாம அவங்களுக்கு ஃபைனும் உண்டு, இல்ல போத் இம்ப்ரிசன்மெண்ட் அண்ட் ஃபைனும் கொடுப்பாங்க. சரிதானே?